Taste the Daily. திருச்சி மாநகராட்சியுடன் மணிகண்டன் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களது ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்தால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும், வரிகள் உயரும் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் முன்வைத்தனர். இந்த நிலையில் மறியலில் ஈடுபட்ட மக்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு அரசாணை வெளியிட்ட திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துவதற்கு திமுக அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலத்தில் ஆளுநருக்கு எதிராக திமுக போராட்டம் அறிவித்த நிலையில் காவல்துறை இரவோடு இரவாக அனுமதி வழங்கியதோடு போராட்டம் நடத்துபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து அறவழியில் போராடிய அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து அடாவடியில் ஈடுபட்ட ஏவல்துறை ஒரே நாளில் திமுக போராட்டத்திற்கு அனுமதி வழங்கியது எப்படி என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் ஆளுநருக்கு எதிராக நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தின் பொழுது சக நிர்வாகியை முன்னாள் எம்எல்ஏ மைக்கால் அடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதிய பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏ செங்குட்டவன் கலந்து கொண்ட நிலையில் அவர் திடீரென சக நிர்வாகியான அஸ்லாம் என்பவரை தன் கையில் இருந்த மைக்கால் அருகிலிருந்து தாக்க முயன்ற இச்சம்பவம் திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மதுப்பிரியர்கள் மருத்துவமனை கண்ணாடி, இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை உடைத்து சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கம் அடுத்த பரமனந்தல் ஊராட்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இரவு நேரத்தில் மதுப்பிரியர்கள் மது அருந்திவிட்டு போதை தலைக்கேறியவுடன் மருத்துவமனை கண்ணாடி மற்றும் ஊழியர்களின் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை உடைத்து சேதப்படுத்தி தப்பிச் சென்றனர். இதுபோன்று தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் காவல்துறை இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.